அனுப்பப்பட்டவர்கள் ஜார்ஜ் முல்லர். ஜார்ஜ் முல்லரின் வாழ்க்கை அவரது சிறு வயதில் நல்லதாக இல்லை. பொய் சொல்லுதல், தவறான வழியில் நடப்பது, தேவனை நினைக்காத வாழ்க்கை. ஒரு நாள் நண்பன் அழைத்ததால் ஒரு சிறிய ஜெப கூட்டத்திற்கு சென்றார். அங்கே மக்கள் மிகவும் எளிமையாக இயேசுவை நேசித்து ஜெபிப்பதை பார்த்தபோது அவர் மனம் மிகவும் தொட்டது. அந்த இரவு ஜார்ஜ் முல்லர் தனது வாழ்க்கையை முழுவதையும் இயேசுவிடம் ஒப்படைத்தார். அந்த நாளிலிருந்து அவர் வாழ்க்கை மாறியது. தெருக்களில் பல அனாதை குழந்தைகள் பசியால் காத்திருப்பதை பார்த்தார். அதை பார்த்தபோது அவர் இதயம் உடைந்தது. இந்த குழந்தைகளை யார் கவனிப்பார்கள் என்று அவர் எண்ணினார். ஒரு சிறிய வீட்டில் அனாதை குழந்தைகளை சேர்த்து பராமரிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, பணம் இல்லை. ஆனால் ஜார்ஜ் முல்லர் ஒரு விசுவாச முடிவு செய்தார். யாரிடமும் உதவி கேட்கவில்லை. அவர் எல்லா தேவைகளையும் ஜெபத்தில் தேவனிடம் மட்டும் சொன்னார். ஒரு நாள் குழந்தைகளுக்கு சாப்பாடு எதுவும் இல்லை. ஆனால் அவர் குழந்தைகளை மேஜை அருகில் உட்கார வைத்து ஜெபித்தார். அந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. ஒருவர் வந்து, நேற்று தேவன் எனக்கு தூக்கம் வரவிடவில்லை, இந்த குழந்தைகளுக்காக நான் ரொட்டி செய்தேன் என்று பிரெட் கொடுத்தார். சில நிமிடங்களில் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. ஒரு பால் வண்டி பழுதாகி அனாதை இல்லத்தின் முன் நின்றது. இந்த பாலை வீணாக்க கூடாமல் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று அவர்கள் கொடுத்தார்கள். அவ்வாறு தேவன் தினமும் அதிசயமாக அவர்களின் தேவைகளை நிறைவேற்றினார். ஜார்ஜ் முல்லர் தனது வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகளை பராமரித்தார். நம்மிடம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் மேல் உண்மையான விசுவாசம் இருந்தால் தேவன் நம்மை பலரின் வாழ்க்கையை மாற்றும் கருவியாக பயன்படுத்துவார். அனுப்பப்பட்டவர்கள்